அதிமுக சார்பாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் எது போன்ற தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். சற்று முன்பு பேசிய டிடிவி தினகரன் இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என்று தெரிவித்திருக்கிறார். ஓபிஎஸ் அணியை சார்ந்தவர்களும் இதைதான் கூறி வருகிறார்கள். இந்த ஒரு விஷயம் இனி எப்படி பயணிக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். இல்ல, இந்த திரு தினகரன் போட்டியிடுற முடிவு ஓரளவுக்கு எதிர்பார்க்கப்பட்ட முடிவு தான். கிட்டத்தட்ட ஒரு கடந்த 2 அல்லது 3 நாட்களாகவே பேசப்பட்ட பேச்சு அவர் போட்டியிடுறதாகத்தான் பேச்சுவார்த்தை இருந்தது. அதன் அடிப்படையில் இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. இரட்டை இலை சின்னத்தை பொறுத்த வரைக்கும் அது தேர்தல் ஆணையம் எடுக்கும் முடிவினுடைய அடிப்படையில் தான் இருக்கும். இன்றும் திரு ஓபிஎஸ் மற்றும் அவருடைய அணியைச் சேர்ந்த தலைவர்கள் தேர்தல் ஆணையத்துடன் ஒரு மீட்டிங் வச்சிருக்கிறாங்க. அவங்க சந்தித்து அவங்களோட பேச போறாங்க. அதற்கு பிறகு விரைவில் தேர்தல் ஆணையம் இதற்கு இந்த இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டதற்கு முன்பு எவ்வளவு நாள் ஆகும் இந்த தேர்தல் ஆணையமுடைய முடிவு அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஆனா இப்போ இந்த நிர்பந்தம் இருக்கிறதுனால தேர்தல் ஆணையம் அடுத்த சில நாட்களில் அவர்களுடைய முடிவை தெரிவிக்க வேண்டும். அதை யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் நீதிமன்றத்துக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இரட்டை இலை சின்னம் யாருக்கு இருக்க போகிறது அப்படிங்கிறது இன்னும் சில நாட்கள் கழித்துதான் தெரியும் அப்படிங்கறத என்னுடைய கருத்து. இந்த போட்டி மிக முக்கியமாக இந்த அறிவிப்புல நான் பார்த்தது வெற்றி பெற்றாலும் முதலமைச்சர் ஆக நான் வரப்போவதில்லை அப்படிங்கிறது திரு தினகரன் கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா தொடர்வார் அப்படிங்கறத செய்தியையும் சொல்லியிருக்கிறாரு. அது ஒரு சிக்னிபிகன்ட் அனௌன்ஸ்மெண்டா நம்ம பார்க்கலாம் இந்த அறிவிப்புல.